என் அன்பு பிள்ளையே, இந்த குரல் இப்போது உன் காதுகளில் விழுகிறது என்றால் உன் கஷ்டகாலம் முடிந்து ஒரு பொன்னான காலம் விடியப் போகிறது என்று அர்த்தம். என் பிள்ளையின் வேதனையை தீர்க்கவே உன் வாராகி அன்னை நான் இதோ உன் கண்முன்னே நிற்கின்றேன். எத்தனையோ இன்னல்களையும் சொல்ல முடியாத துயரங்களையும் தாங்கிக் கொண்டு ஒவ்வொரு நாளையும் ஒரு போராட்டமாகவே நீ கடந்து வருகின்றாய் என்பது எனக்கு தெரியும். பல நேரங்களில் நீ அனுபவித்த வேதனைகள் உனக்கு ஒரு யுகம் போல தெரிந்திருக்கலாம். தாங்க முடியாத வேதனைகளும் மறக்க முடியாத அவமானங்களும் உன்னை சுற்றி சூழ்ந்த போது நமக்கு விடிவே இல்லையா என்று நீ ஏங்கிய தருணங்கள் அத்தனையும் இந்த வாராகி அம்மன் அறிவேன். என் பிள்ளை, இப்படியே கஷ்டங்களை மட்டுமே சுமந்து கொண்டிருந்தால் அடுத்த கட்டத்திற்கு நீ எப்படி நகர முடியும்? உன் கண்ணீரை துடைத்து உன் முகத்தில் ஒரு நிரந்தர சிரிப்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவே உன் தாய் நான் இன்று சில நற்செய்திகளோடு வந்திருக்கின்றேன். இந்த குரல் உன் செவிகளில் ஒலிக்கிறது என்றால் அது வெறும் எதர்ச்சையாக நடக்கும் ஒன்றல்ல. நீ செய்த புண்ணியமும் நீ என் மீது வைத்த நம்பிக்கையும் தான் இன்று என்னை உன்னிடம் பேச வைத்திருக்கிறது. என் செல்லமே, நீ பட்ட பாடு போதும். உறக்கம் இல்லாத இரவுகளும் நிம்மதி இல்லாத பகலும் இனி உன்னை தொடராது. உன் வாழ்க்கையில் நீ இழந்த ஒவ்வொன்றையும் விட இரட்டிப்பான நன்மைகளை உனக்கு தருவதற்காகவே இந்த வாராகி தாய் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இதை நீ முழுமையாக ஏற்றுக்கொள். நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்ததுதான். ஆனால் இனி நீ நடக்கப் போகும் பாதை மலர்களால் அலங்கரிக்கப்படும். நான் கொடுக்கும் இந்த அருளாசியை நீ மனதார பெற்றுக்கொண்டால் உன் வாழ்வில் இருக்கும் இருள் விலகி பிரகாசம் தோன்றும். உன் மனதிற்குள் இருக்கும் ரணங்களை நான் பார்க்கின்றேன். வெளியே சொல்ல முடியாமல், யாரிடம் அழுவது என்று தெரியாமல் நீ தவித்த போதெல்லாம் உனக்கு துணையாக நான் அங்கேயேதான் இருந்தேன். என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவினை இனி நான் உனக்கு கொடுப்பேன். எல்லா தெளிவையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டால் போதும். இனிமேல் இந்த வாழ்க்கையை மிக எளிதாக கடந்து விடலாம் என்கின்ற வைராக்கியம் உனக்குள் பிறந்துவிடும். என் தங்கமே, எப்போதெல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் வருகின்றதோ அப்போதெல்லாம் இந்த உலகமே உனக்கு எதிராக நிற்பது போல நீ உணர்கின்றாயோ அப்போதெல்லாம் நீ நினைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நாம் வணங்குவது மகா சக்தியான வாராகி அம்மனை என்பது மட்டும்தான். எப்பேற்பட்ட மரண போராட்டத்திலும் உன் கையை பிடித்து இழுத்து வர அந்த அன்னைக்கு தெரியும். உனக்கு தெரியுமா, இந்த உலகில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஏதோ ஒரு பிடிப்பு தான் அவனை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு பணம், சிலருக்கு புகழ், சிலருக்கு உறவுகள். ஆனால் என் பிள்ளைக்கு உன் அன்னை நானே கதி என்று நீ சரணடைந்து விட்டாய். இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நீ வெறுத்து ஒதுங்கிய தருணங்களை நான் அறிவேன். ஆனால் மற்றவர்கள் படும் துயரங்களோடு உன் நிலையை ஒப்பிட்டுப் பார். உன் அன்னை நான் உன்னை எவ்வளவோ மேலாக தாங்கி கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரியும். உன்னை விட கீழான நிலையில் உன்னை விட அதிக துன்பத்தில் இருப்பவர்களை காணும்போது உனக்கு இருக்கும் வசதிகளும் பாதுகாப்பும் எவ்வளவு பெரியது என்பது உனக்கே விளங்கும். என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் கஷ்டங்களை என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் அதிர்ஷ்டம் என்னும் விதைகளை தூவி செழிக்க வைக்கப் போகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் 2 மிக முக்கியமான நற்செய்திகள் உன்னை வந்து சேரப்போகின்றது. முதலாவது, உன்னுடைய குடும்பம் மற்றும் சொந்த வாழ்க்கையில் நீண்ட காலமாக கிடைக்காமல் தள்ளி போய் கொண்டிருந்த ஒரு பெரிய மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். அது உனக்கு நிம்மதியை தரும். இரண்டாவதாக, உன்னுடைய தொழில் மற்றும் வேலையில் நீ இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் வெற்றி உனக்கு கிடைக்கும். இந்த 2 மாற்றங்களும் உன் வாழ்க்கையில்
தரத்தையே மாற்றிவிடும். உன் தாயானவள் நான் இடும் இந்த அன்பு கட்டளையை ஏற்றுக்கொள். இனி வீணாக கவலைப்பட்டு உன் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதே. என் பிள்ளையே, எதை நினைத்து உருகினாயோ, அதை அடைய வேண்டும் என்று தவமாய் தவமிருந்தாயோ, அதற்கான கதவுகள் இப்போ திறக்கப்பட்டு விட்டன. உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு பயம்? என் கரம் உன் தலைமேல் இருக்கிறது. என் பாதுகாப்பு உன் வீட்டை சுற்றி இருக்கிறது. இனி உன்னை தீண்ட நினைக்கும் தீய சக்திகள் யாவும் பொசுங்கி போகும். உன் வாழ்க்கையில் நீ வெற்றி நடை போடுவாய். இது உன் வாராகி அன்னை நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. நிச்சயமான வெற்றி உன் வாசல் தேடி வரும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டு விட்டன. என் பிள்ளை, நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் பனியைப் போல உருகி மறைந்துவிடும். இனி உன் வீட்டில் சுப செய்திகள் வந்து கொண்டே இருக்கும். செல்வமும் செல்வாக்கும் உன்னை தேடி வரும். உன் பிள்ளைகள், உன் உறவுகள் அனைவரும் உன் முன்னே தலை நிமிர்ந்து வாழ்வார்கள். அந்த நன்னாளை நான் உனக்கு அமைத்து தருகிறேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். கவலைப்படாதே, சந்தோஷமாக இரு. உனக்கு நான் இருக்கிறேன். இதுவே உன் வாராகி அன்னையின் ஆசி. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுத்திருக்கின்ற சில கஷ்டங்களை பார்க்கும் பொழுது அந்த நேரம் உன்னுடைய மனது படபடக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த நேரம் இந்த தாயானவள் என்னை நினைத்தால் உன்னுடைய மனதிற்குள் அது ஒரு தெளிவை கொடுக்கும். அது என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் கடந்து போகும். எல்லா பிரச்சனைகளும் அந்த இடத்தில் அப்படியே நிற்காது அல்லவா? நாட்கள் நகர நகர பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துதானே ஆக வேண்டும். ஏதோ ஒரு தீர்வினை அது கொண்டு வந்து தானே ஆக வேண்டும். அதனால் அதை நம்பி என் பிள்ளை நீ சென்று கொண்டே இருக்கலாம். இந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீ வாழ நினைக்கலாம். எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது, எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு வந்துவிட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அம்மா எதையும் புரியாதவள் அல்ல என்பதனை நீ முதலில் புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உன்னை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருவாள். அவளை அழைத்தால் போதும் என்ற எண்ணம் மட்டும் நீ உனக்குள் எப்பொழுதும் வைத்து கொண்டிரு. என் தங்கமே, இன்று அம்மா உனக்கு கட்டளையிடுறதற்கு என்ன காரணம் தெரியுமா? என் பிள்ளை, எப்பொழுதுமே மனதை இறுக்கமாக வைத்து கொண்டிருக்கின்றாய். என்ன சந்தோஷமான ஒரு நிகழ்வு கண் முன்னால் நிகழ்ந்தாலும் முழுமையாக உன்னால் வாய்விட்டு சிரிக்க முடியவில்லை. நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? ஐயோ, நம்ம இப்பொழுது சிரித்து விட்டால் அடுத்த வருகின்ற கண்ணீரை உடனடியாக காண வேண்டுமே, நமக்கு பிரச்சனைகள் அத்தனை அதிகமாக இருக்கின்றதே என்று என் பிள்ளைக்கு மனதிற்குள் தோன்றிவிடும். அதிகமாக சிரித்தால் பின்னால் அழ வேண்டியிருக்கும் என்று எல்லோரும் சொல்வது போல நமக்கும் நடக்குமே என்று பயப்படுகிறாய். பிரச்சனைகள் இல்லாதவர்களுக்கே இந்த தத்துவம் என்றால், நானோ ஏற்கனவே பல பிரச்சனைகளில் இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நம்மால் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியும் என்ற என் பிள்ளை நினைத்து சிரிக்காமலேயே விட்டு விடுகின்றாய். என் தங்கமே, வாய் விட்டு சிரிக்க வேண்டும். உன்னிடம் இருக்கின்ற மிகப்பெரிய மருந்து, உன்னுடைய அத்தனை நோய்களுக்கும் சிறப்பான மருந்து, யாராலும் கொடுத்துவிட முடியாத ஒரு மருந்து என்றால் அது உன்னுடைய புன்னகைதான். அது உனக்குள் இருக்கும் வரை உன்னை யாராலும் அசைக்க முடியாது. எந்த விதத்திலும் உன்னை யாரும் இங்கே காயப்படுத்திவிட முடியாது. எல்லோருக்குமே உன்னுடைய புன்னகை நீ பரிசாக கொடுத்து விட்டால் போதும். இந்த வாழ்க்கையில் நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும். என் தங்கமே, உன்னுடைய ஒரு நிமிட சிந்தனை சரியான சிந்தனையாக இருக்கும் பட்சத்தில் நீ நினைத்ததை எல்லாம் சரியாக செய்து முடித்து விடுவாய். நீ எத்தனை மணி நேரம் சிந்தித்தாலும் ஒரு தவறான விஷயத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் அது கடைசியில் தவறாகவே சென்று முடிந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, நான் உனக்கு மகிழ்ச்சி வாழ்க்கையில் இருக்கின்றது,
அது என்னென்ன விஷயத்தில் இருக்கின்றது என்று தெளிவாக சொல்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருக்கின்றது என்று எண்ணி நீ வேதனைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன் தாயானவள் உனக்கு அன்பு கட்டளை விதித்து என் வாக்கினை உனக்கு கேட்க செய்திருக்கின்றேன். அதனால் என் குழந்தை, இனிமேல் எதை நினைத்தும் நீ வருந்த வேண்டாம். உன் வாழ்க்கை இந்த வாராகியின் கையில் அழகாக செதுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதுக்கு என்பதனை உணர்ந்து கொண்டு நீ செயல்பட வேண்டும். எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஏற்றதாக மாறும். அதை நான் மாற்றி கொடுப்பேன். என் தங்கமே, உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி செல்வார்கள். அதற்கான சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். எதை நினைத்தும் என் பிள்ளை வேதனைப்பட்டு உன்னுடைய உடலையும் மனதையும் கெடுத்து கொள்ளாதே. வருங்காலம் உனக்கு சிறப்பான எதிர்காலமாக இருக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் நீ எத்தனை கஷ்டங்கள் பட்டாயோ அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து முழுமையான சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய். அதனால் என் குழந்தை, எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி கொண்டிரு. நல்லபடியாக உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். இந்த வாராகினுடைய அரவணைப்பு என்றும் உன்னோடு இருக்கும். என் அன்பு தங்கமே, இந்த வாராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் செல்ல தங்கமே, உன் மனக்கவலைகளுக்கு இன்றுடன் முற்றுப்புள்ளி வைத்து விடு. நீ சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பதில் சொல்லும் காலம் கனிந்து விட்டது. உலகம் உனக்கு மூடிய கதவுகளை இந்த வாராகி அன்னை தனது அருளால் திறக்கப் போகின்றேன். உன்னை வீழ்த்த நினைக்கும் சக்திகள் யாவும் உன் முன்னே மண்டியிடும். நீ வேண்டியவை மட்டுமல்ல, நீ வேண்ட மறந்த நன்மைகளையும் சேர்த்து உன் மடியில் நான் கொட்டுவேன். இனி உன் ஒவ்வொரு அதிகாலையும் ஒரு புது நம்பிக்கையுடன், ஒவ்வொரு இரவும் நிம்மதியான உறக்கத்துடனும் கழியும். யார் இருக்கிறார்கள் எனக்கு என்று நீ ஏங்கும் போதெல்லாம் உன் சுவாசமாய் நான் இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன் கையை பிடித்து நான் வழிநடத்தும் போது உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. எழுந்து வா என் சிங்கார பிள்ளையே, உன் பொற்காலம் இதோ தொடங்கிவிட்டது. இந்த குரல் இப்போது உன் காதுகளில் விழுகிறது என்றால் உன் கஷ்டங்களின் ஆயுள் முடிந்து விட்டது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் உனக்காகவே ஓடி வந்திருக்கிறேன். உன் மனதில் சுமந்து கொண்டிருக்கும் பாரத்தை இறக்கி வைக்கவும், உன் கலக்கத்தை தீர்க்கவும் உன் அன்னை நான் இதோ உன் முன்னே நிற்கிறேன். உன் ராசி எதுவாக இருந்தாலும் சரி, உன் நட்சத்திரம் எதுவாக இருந்தாலும் அதை விட பெரிய சக்தியாக உன் தாய் நான் உன் கையில் இருக்கும் கோடுகளை மாற்றப் போகிறேன். இதுவரை நீ பட்ட அவமானங்களும் சிந்திய கண்ணீரும் எனக்கு தெரியும். உன் அம்மாவுக்கு இருக்கும் ஒரே பெருமை என் பிள்ளையின் உள்ளத்தை என்னை தவிர வேறு யாராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான். நீ யாரிடம் சொல்லாமல் ரகசியமாக வைத்திருக்கும் பயமும் தனிமையில் அழுது தீர்த்த வேதனையும் இந்த வாராகிக்கு அத்தனையுமே தெரியும். என் செல்லமே, இப்போது உனக்கு ஒரு நிமிடம் கூட நிம்மதியான தூக்கம் இல்லை என்பது எனக்கு தெரியும். படுத்தால் பயம் வருகிறது. திடீரென்று தூக்கத்தில் எழுந்து எதையோ இழந்தது போல தவிக்கிறாய். வாழ்க்கையில் முன்னேற்றம் எப்போது வரும்? மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள், நான் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்களை சந்திக்கிறேன் என்று நீ ஏக்கத்தோடு கேட்கும் ஒவ்வொரு சொல்லும் என் காதில் விழுகிறது. ஒரு காரியத்தை தொடங்கினால் அதில் 1000 தடைகள் வருகிறது. அப்படியே கஷ்டப்பட்டு சாதித்தாலும் அது கையில் தங்காமல் கரைந்து போகிறது என்று நீ வேதனைப்படுவது உண்மைதான். செய்யாத தவறுக்காக உன்மேல் விழுந்த பழியை துடைக்க நீ எவ்வளவு போராடினாய் என்பதை உன் அன்னை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த பயம் இன்னும் உன் நெஞ்சை விட்டு போகவில்லை. யாராவது உன்னை பார்த்தால் உன்னை பற்றி தவறாக பேசுகிறார்களோ என்று
உன் மனது துடிக்கிறது. உன் கஷ்டங்களை எல்லாம் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து இப்போதே நொறுக்குகிறேன். இனி உன் வாழ்க்கை என் கலப்பையால் உழுது பலம் செழிக்க வைப்பேன். இந்த வாராகியின் பொறுப்பு. உனக்கு துரோகம் செய்தவர்கள் உன்னை விட்டு விலகி போய்விடுவார்கள். இனி யார் வருவார்கள், யார் போவார்கள் என்று எதை பற்றியும் கவலைப்படாதே. எவர் மீதும் அதிக எதிர்பார்ப்பு வைக்காமல் உன் கடமையை மட்டும் செய். உன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பான கோட்டையை நான் கட்டுகிறேன். உன் தாய் நான் உன்னோடு இருக்கும்போது எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்க முடியாது. உன் மனதில் இருக்கும் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் முன்னால் நீ தலை நிமிர்ந்து வாழும் காலம் தொடங்கிவிட்டது. என் அன்பு பிள்ளையே, நீ கடந்து வந்த பாதை முட்கள் நிறைந்தது என்பதை இந்த அன்னை அறிவேன். ஒவ்வொரு அடியையும் நீ ரத்தமும் கண்ணீருமாகத்தான் எடுத்து வைத்தாய். தெய்வமே, எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் என்று நீ கதறிய போதெல்லாம் நான் உன் அருகில்தான் இருந்தேன். ஆனால் ஒரு சிற்பத்தை செதுக்க உளியடி தேவைப்படுவது போல உன்னை ஒரு மகா சக்தியாக மாற்றுவதற்காகவே இந்த சின்ன சின்ன சோதனைகளை நான் அனுமதித்தேன். இப்போது உன்னை பக்குவப்படுத்தி விட்டேன். இனி உன் வாழ்வில் வீசப்போவது தென்றல் காற்றுதான். உன் கையில் இருக்கும் பணத்தடை, மனத்தடை, காரிய தடை என அனைத்தையும் என் காலால் மிதித்து துவம்சம் செய்கிறேன். உன் எதிரிகள் உன்னை கண்டு அஞ்சும் நிலை வரும். உன்னை தாழ்த்தி பேசியவர்கள் உன் முன்னேற்றத்தை கண்டு வியந்து போவார்கள். இந்த வாராகி அம்மன் சொல்கிறேன் கேள். இனி உன் வீட்டில் வறுமைக்கு இடமில்லை. உன் உள்ளத்தில் கவலைக்கு இடமில்லை. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் என் பாதுகாப்பான கை உனக்கு துணையாக இருக்கும். நம்மால் முடியுமா என்ற சந்தேகத்தை அடியோடு கிள்ளி எறிந்துவிடு. இந்த தாய் உனக்கு தரும் தைரியமே உனக்கு மிகப்பெரிய ஆயுதம். என் பிள்ளைகளின் எதிர்காலம், உன் குடும்பத்தின் நிம்மதி என அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். முழு நம்பிக்கையோடு என் பாதங்களை பற்றிக்கொள். உன் பாரத்தை என்னிடம் கொடுத்துவிடு. நான் அதை தாங்கிக் கொள்கிறேன். உனக்கு வேண்டிய அதிர்ஷ்டமும் செல்வமும் புகழும் உன்னை தேடி வரும். என் அன்பு மகனே, மகளே, நீ தனியால் கிடையாது. உனக்கு பின்னால் ஒரு மகா சக்தி உன் அன்னை வாராகி நின்று கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் எனக்கு முத்துக்களை போன்றது. அவற்றை வீணாக விடமாட்டேன். உனக்கு இழைக்கப்பட்ட ஒவ்வொரு அநீதிக்கும் நான் பதில் சொல்வேன். உன் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் இந்த நொடியே நிறைவேறத் தொடங்கும். உன் உடல்நல குறைபாடுகள் நீங்கும். உன் உள்ளத்தில் புது தெம்பு பிறக்கும். எதை கண்டு அஞ்சாதே. எதை பற்றியும் குழம்பாதே. இது உன்னுடைய காலம். உன் வாழ்வில் ஒளியேற்ற நான் வந்துவிட்டேன். இந்த வாராகி அம்மன் உன் கூடவே இருக்கிறேன் என்பதற்கு பல அடையாளங்களை நான் உனக்கு காட்டுவேன். உன் கனவில் வருவேன். உன் நினைவில் வருவேன். உன் செயலில் வெற்றியாக தெரிவேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கு 100 மடங்கு பலனை நான் உனக்கு தருவேன். உன் வீட்டின் கதவுகள் இனி மகிழ்ச்சியாக மட்டுமே திறக்கும். உனது சுற்றும் நட்பும் உன்னை போற்றும் அளவிற்கு நீ உயர்வாய். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. இனி உன் வாழ்க்கையில் இருளுக்கு இடமில்லை. எங்கும் ஒளியும் வெற்றியும் மட்டுமே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் மனதின் ஆழத்தில் இன்னும் சில கவலைகள் ஓடிக்கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். அம்மா, நான் இழந்த செல்வங்களும் மரியாதையும் மீண்டும் எனக்கு கிடைக்குமா என்று நீ ஏங்குகிறாய். என் தங்கமே, இழந்தது எதுவாக இருந்தாலும் அதைவிட சிறந்த ஒன்றை உனக்கு தருவதுதான் இந்த தாயின் வேலை. உன்னிடம் இருந்து பறிக்கப்பட்டவை எல்லாம் உனக்கு தகுதியற்றவை என்று நினைத்துக்கொள். இப்போது நான் உனக்கு தரப்போவது யாராலும் பறிக்க முடியாத நிலையான சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் தான்.
உன் வாழ்க்கை படகை நான் துடுப்பு பிடித்து வழி நடத்துகிறேன். புயல் வந்தாலும் சரி, சூறாவளி வந்தாலும் சரி, உன் படகு கவிழாது. உன் உறவுகளுக்குள் இருந்த கசப்புகள் நீங்கும். உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன் அருமையை உணர்ந்து மீண்டும் உன்னை தேடி வருவார்கள். ஆனால் யாரை உள்ளே சேர்க்க வேண்டும், யாரை வெளியே நிறுத்த வேண்டும் என்ற தெளிவை நான் உனக்கு தருவேன். உன் புத்தி கூர்மையடையும், உன் பேச்சு இனிமையாகும். நீ பேசும் சொற்கள் மற்றவர்களுக்கு பிடிக்கும் விதமாக நான் மாற்றுவேன். தொழில் செய்யும் இடத்தில் உனக்கு இருந்த போட்டிகள் ஒழியும். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் பெருகும். விவசாயம் செழிக்கும். உன் கைகள் தொடும் காரியம் அனைத்தும் பொன்னாகும். என் பிள்ளையே, வாராகி அம்மன் நான் உன் கையில் இருக்கும் முழக்கையை ஏந்தி நிற்கிறேன். உன் கவலைகளை தவிடு பொடியாக்குவேன். என் கலப்பையை ஏந்தி உன் வாழ்க்கை பாதையை சீர் செய்வேன். அதில் நான் வெற்றி எனும் விதையை தூவுகிறேன். அது வளர்ந்து உனக்கு நிழல் தரும், கனி தரும். நீ எதற்கும் ஏங்க வேண்டிய அவசியமில்லை. அம்மா என்று ஒருமுறை கூப்பிட்டால் போதும், நான் உன் பின்னால் நிழலாய் வந்து நிற்பேன். உன் பயத்தை போக்கி உன் மனக்கோட்டையை உறுதிப்படுத்துவேன். இனி உன் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களைக் கண்டு நீயே ஆச்சரியப்படுவாய். இதுவரை கஷ்டப்பட்டதெல்லாம் இதற்காகத்தானா என்று நீயே சொல்லும் அளவிற்கு உன் உயர்வு இருக்கும். உன் பிள்ளைகள் உன் பேச்சை கேட்டு நடப்பார்கள். அவர்கள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் சிறந்து விளங்குவார்கள். உன் குடும்பத்தில் சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். மங்கள ஒலிகள் உன் வீட்டில் கேட்கும். உன் அன்னை நான் உன் வீட்டு வாசலில் காவல் நிற்கிறேன். எந்த தீய கண்ணும் உன் குடும்பத்தின் மீது படாது. இந்த வாராகியின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. நிலவு தன் ஒளியை இழந்தாலும், சூரியன் தன் வெப்பத்தை இழந்தாலும் இந்த தாயின் வாக்கு மாறாது. உன் நம்பிக்கையை மட்டும் தளர விடாதே. ஒவ்வொரு நாளும் நீ எடுக்கும் முடிவுகளில் நான் கூடவே இருந்து வழிகாட்டுவேன். உன் கஷ்ட காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கிவிட்டது. இனி நீ அழக்கூடாது, சிரிக்க வேண்டும். உன் சிரிப்பில் நான் மகிழ்ச்சி அடைவேன். என் அருளாசி எப்போதும் உனக்கு உண்டு. உன் வாழ்க்கையில் சில இரவுகள் நீ தூங்காமல் அழுது தீர்த்தது எனக்கு தெரியும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்ட ஒவ்வொரு முறையும் என் உள்ளம் துடித்தது. ஆனால் உன் கர்ம வினைகள் அனைத்தும் இப்போது தீர்ந்து விட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது புண்ணிய பலன்களை மட்டுமே. உன் கைகளில் சேமிப்பு உயரும். கடன் தொல்லைகள் அடியோடு நீங்கும். உன்னை பார்த்து பொறாமைப்படுபவர்கள் தானாகவே விலகி போவார்கள். இந்த வாராகி அம்மன் உனக்கு தரும் மிக பெரிய பரிசு மன நிம்மதி. எத்தனையோ கோடி பணம் இருந்தாலும் வாராத நிம்மதி என் ஆசியால் உனக்கு கிடைக்கும். உன் இரவு தூக்கம் இனிமையாக இருக்கும். காலையில் எழுந்திருக்கும் போது புத்துணர்ச்சியோடு எழுவாய். உன் முகம் பொலிவு பெறும். உன் தேகம் ஆரோக்கியமாகும். மருத்துவ செலவுகள் குறையும். உன் வீட்டில் இருக்கும் தெய்வ சக்தி பெருகும். என் தங்கமே, உன்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் நான் சாட்சியாக இருக்கிறேன். நீ செய்யும் தர்மங்கள், நீ காட்டும் அன்பு, உன் பொறுமை, இவை அனைத்திற்கும் நான் பலன் தருவேன். நல்லவர்களுக்கு காலம் இல்லை என்று நீ இனி சொல்ல மாட்டாய். நல்லவர்களுக்கு துணை புரிய வாராகி அன்னை இருக்கிறாள் என்று ஊர் சொல்லும் அளவிற்கு உன்னை உயர்த்துவேன். இது உன் அன்னை நான் உனக்கு தரும் உறுதி. உன் வாழ்க்கை பயணம் இனி இனிமையாக அமையும். தடைகள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். எதை கண்டும் பின்வாங்காதே. உன் அன்னை நான் முன்னால் நடந்து உனக்கு பாதையை சரி செய்வேன். நீ என் பின்னால் நம்பிக்கையோடு வா. உன் வெற்றி நிச்சயம். உன் வாழ்வு வளம் பெறும். என் ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, உன் வாராகி தாய் நான் எந்நேரமும் உன்னுடன் இருக்கிறேன். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம்.
என் அன்பு பிள்ளையே, உன் அன்னை நான் உனக்காக எத்தனையோ ரகசியங்களை உன் வாழ்வில் ஒளித்து வைத்திருக்கிறேன். இதுவரை நீ இழந்தது எல்லாம் வெறும் தூசிதான். இனி நீ பெறப்போவது ஒரு மகா சாம்ராஜ்யம். உன் வார்த்தைகளில் ஒரு வசீகரம் பிறக்கும். நீ யாரிடம் பேசினாலும் அவர்களுக்கு உன்னை பிடிக்கும். உன்னை ஒரு காலத்தில் ஒதுக்கி வைத்தவர்கள் இப்போது உன்னோடு உறவு கொண்டாட துடிப்பார்கள். ஆனால் உன் அன்னை நான் உனக்கு சொல்லும் புத்திமதி இதுதான். எப்போதும் பணிவாக இரு. ஆனால் உன் பலத்தை யாரிடமும் குறைத்து மதிப்பிடாதே. என் உலக்கை உனக்கு கவசம், என் கலப்பை உனக்கு வாழ்வாதாரம். நீ எங்கு சென்றாலும் உன் நிழலாக நான் வருவேன். உன் கைகளில் இருக்கும் பணத்தட்டுப்பாடு இனி காணாமல் போகும். உன் வங்கி கணக்குகள் நிரம்பும். நீ மற்றவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கு உன் நிலை உயரும். என் செல்லம்மே, இது வெறும் ஆரம்பம்தான். உன் வாழ்வில் உச்சத்தை நீ தொடப்போகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. உன் அன்னை வாராகி நான் உனக்கு தரும் பேரதிர்ஷ்டம் இது. உன் கண்கள் காணப்போகும் அதிசயங்கள் ஏராளம். நம்பிக்கையோடு இரு. உன் வாராகி தாய் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். உன் வெற்றி இன்று முதல் உன் வசமாகிறது. இது இந்த மகா சக்தியின் வாக்கு. நிம்மதியாக உறங்கு. இனி உன் கவலைகள் நான் பார்த்து கொள்கிறேன். அஞ்சாதே என் தங்கமே, வெற்றி உனதே.